லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அமல்கள். ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காய்த் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அஞ்சல்னா 1 தடவையும் குல்ஹு வல்லாஹு 100 தடவையும் ஓதவும். தொழுது முடித்த பின் 100 முறை சலவாத்து ஓதவும். இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ஒரு சலாமை கொண்ட 4 ரக்காய்த் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அஞ்சல்னா 1 முறை குல்ஹு வல்லாஹு 27 முறை ஓதவும். இத்தொழுகைக்கு பாவ மன்னிப்பும் சுவர்க்க பாக்கியமும் உண்டு. ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காய்த் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அஞ்சல்னா 2 முறையும் குல்ஹு வல்லாஹு 7 முறையும் ஓதவும். இத்தொழுகைக்கு மவுத்துடைய வேதனைகள் எளிதாக்கப்படும். 50 சலாமை கொண்டு 100 ரக்காய்த் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அஞ்சல்னா 3 முறை குல்ஹு வல்லாஹு 10 முறை ஓதவும். இத்தொழுகையை தொழுபவருக்கு சுவர்க்க மாளிகை கொடுக்கப்படும். ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காய்த் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அஞ்சல்னா 2 முறை குல்ஹு வல்லாஹு 50 முறை ஓதவும். தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து சலவாத்து ஓதி துவா கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காய்த் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அஞ்சல்னா 7 முறை குல்ஹு வல்லாஹு 1 முறை ஓதவும். தொழுது முடித்த பின் இஸ்திக்ஃபாரும் சலவாத்தும் ஓதவும். இத்தொழுகையை தொழுபவருக்கும் அவரின் தாய் தந்தையருக்கும் பாவ மன்னிப்பு அருளப்படுகிறது. லைலத்துல் கத்ர் இரவில் சுபுஹ் உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு 5 ரக்காய்த் நஃபில் தொழவும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அஞ்சல்னா 3 முறை குல்ஹு வல்லாஹு 5 முறை ஓதவும். தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து 41 முறை சுப்ஹான் அல்லாஹ் ஓதினால் அம்மனிதனின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான்.